ஓம் சரவணபவாய நமக. கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடும் வினையும் ஓடிவிடும் என்பதற்கேற்ப தீராத நோயும் திசை தெரியாமல் போக தைப்பூசத்தன்று சுப்பிரமணிய பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்க. சுப்பிரமணியனின் பாதங்களை பற்றி கொண்டால் நமது குடும்பம் அனைத்தும் சுபிட்சம் பெருகும் என்பதற்கு இணங்க நாளை முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூச திருநாளில் நமது குடும்பத்தில் யாராவது ஒருவர் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களே ஆனால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று மீண்டு வர ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டினை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த வழிபாட்டோடு சேர்த்து ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரமும் நாம் சொல்லி கொண்டு வந்தால் மன நிறைவோடு இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது நமது உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாளை அதிகாலை வேளையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து தைப்பூச விரதத்தை தொடங்கலாம். பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பலகாரங்கள் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளது, என்னால் விரதம் இருக்க இயலாது என்பவர்கள் 3 வேளையும் வயிறார உணவு உண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நாளை முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். கோவிலிலேயே ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். கோவிலில் சொல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியும் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பாக அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டில் முருகப்பெருமானின் முன்பாக ஒரே ஒரு நெல்லிக்காய் வையுங்கள். காட்டு நெல்லிக்காய் என்று சொல்லும் கசப்பாக இருக்கும் பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை முருகப்பெருமானுக்கு வைத்து நிவேதனம் செய்துவிட்டு பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரிக்கவும். 6 முறைக்கு மேல் எத்தனை முறை சொன்னாலும் நன்மை பயக்கும். இப்பொழுது அந்த மந்திரத்தை பார்ப்போம். நோய் தீர்க்கும் முருகன் மந்திரம். ஓம் பால சுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வா வர ஸ்வாஹா. 3 வரி மந்திரம்தான். எல்லோராலும் படிக்கக்கூடிய எளிய மந்திரம்தான். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், அவர்களால் மெத்தையை விட்டு எந்திரிக்கவே முடியவில்லை, பல வருடமாக அவர்களது உயிர் பிரியவும் இல்லை, அவர்களால் சாதாரண மனிதர்களைப் போல் வாழவும் முடியவில்லை, நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனில் அவர்களுடைய வலது கையை நீங்கள் தொட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல வழியை எம்பெருமான் காட்டிக் கொடுப்பான். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு நிவேதனமாக வைத்த அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம். ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த வழிபாட்டினை நாளைய தினமான தைப்பூச நன்னாளில் செய்வது ரொம்ப சிறப்பு. நாளை இந்த வழிபாட்டினை மேற்கொள்பவர்கள் காலை 9:30 மணிக்கு மேல் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். காலை இந்த வழிபாட்டினை செய்ய முடியாது என்பவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் இரவு 9 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் வீட்டில் முருகப்பெருமானின் முன்பு விளக்கு ஏற்றி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நிச்சயம் ஒரு நல்ல வழி பிறக்கும். ஓம் சரவணபவாய நமக. Please subscribe my channel.